ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்தோடனே நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு செட் சுடிதார். இதெல்லாம் இன்றைக்கி கொடுக்கணும். இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா பத்திக் சுடிதார் நம்மக்கிட்ட எடுத்தது தான். இது லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறத நான் காட்டுறேன். இது 2 ரெடிமேட் டாப்ஸ். இதுவும் நம்மக்கிட்ட எடுத்தது தான். இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கணும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் கப் அட்டாச் பண்ணோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெடிமேட் கப் எப்படி அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்ற ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளவுஸ் லாஸ்ட்டாக தைக்கணும். நான் ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சிருப்பேன். காலையில் வந்தோடனே கரண்ட்டு போயிட்டே இருந்தது. அன்றைக்கி என்னென்னு தெரியல, அடிக்கடி கரண்ட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். லஞ்சுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 3 ப்ளவுஸ் முடிச்சுட்டு போகலான்னு நினச்சோம். எதுவுமே நடக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கரண்ட் இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் போச்சு. அப்புறம் மறுபடியும் ஈவினிங் போயிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தைச்சிட்டு இது நான் அடுத்த நாள் தான் நான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒர்க்கே முடிக்கல. ஒரு 2 ப்ளவுஸு என்னமோ தான் தைச்சிருந்தேன். கரண்ட்டே இல்லை. இது ரெடிமேட் கப் அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம லைனிங் தனியாக மெயின் லைனிங் கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சுருப்போம். மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட அதிகமாக கட் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மெயின் கிளாத்தும் அந்த 2 பீஸ் அந்த கப்பு வச்சு அட்டாச் பண்ணுறோம்ல, அந்த இடம் இருக்கிற அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் லைனிங் கிளாத் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி அந்த கப்பு ஜாயின் பண்ணுற அந்த 2 பீஸில் மட்டும் நீங்கள் கரெக்டான அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்குக்கிட்ட அந்த இடத்துலலாம் அதிகமாக பீஸ் வச்சு கட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. லைனிங் வச்சுட்டு நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கப் ஷேப் அந்த டாட் பிடிப்போம்ல, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைனிங்கில் என்ன அளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் கிளாத் ஜாயின் பண்ண மாதிரி இந்த லைனிங்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது எம்ப்ராய்டிங் ஒர்க் அப்படிங்கிறதுனால நெக்குக்கிட்ட அளவு மட்டும்தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கோட கரெக்டான அளவு நான் கட் பண்ணலை. இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே லைனிங்கில் மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் பண்ணணும். இதில் பிரின்சஸ் கட்டில் கப் வைக்கிறோம் அப்படின்னா மெயின் கிளாத்து தனியாக லைனிங் தனியாக தனித்தனியாக கரெக்டான அளவு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கப் அட்டாச் பண்ணிட்டு தான் 2 பீஸையும் அடித்து திருப்பணும். இப்போ இதே மாதிரியே நான் 2 சைடு 2 பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். 2க்குமே 2 தையல் போட்டிருக்கேன். ஒரு தையல் போடாதீங்க, 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கப் என்ன சைஸோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரேசியர் சைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த கப்பு 4ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கோட உள்பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைனிங்கில் அந்த சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த ரெடிமேட் கப்பில் இருக்கிற சென்டரும் நம்ம லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸோட சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக கப் ஷேப் ஃபுல்லாக மேலேருந்து கீழே போட தேவையில்லை. இப்போ நான் தையல் போடுற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டிங்கன்னா போதும். சென்ட்ரு மட்டும் கரெக்டாக பார்த்து தையல் போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் நல்லா கரெக்டாக சென்டரில் வச்சு நல்லா உள்ள கையில் நல்லா விரலில் அழுத்தி பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு பின் வச்சு பின் பண்ணிவிட்டு தையல் போடணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா கையில் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணும்போது துணி லூஸ் இல்லாமல் மட்டும் நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் நம்ம இந்த மாதிரி கப் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நான் அந்த மெயின் கிளாத்தில் எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல துணி பத்தாமல் இருந்தது. அதுக்கு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெடிமேட் கப் அட்டாச் பண்ணி புதுசாக தைச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது காட்டன் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சில்க் மெட்டீரியலுக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் காட்டன் மெட்டீரியலை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 2 சைடும் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டில் ஹூக் வைக்கிற மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கப்பெல்லாம் அட்டாச் பண்ணால் இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் சிந்தட்டிக் மெட்டீரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். காட்டன் ப்ளவுஸ்க்கு பிரின்சஸ் கட்டுக்கு வைக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி சில்க் மெட்டீரியலுக்கெல்லாம் வச்சா கொஞ்சம் ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா நெக்கில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நான் அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த நெக்கோட
கரெக்டான பாயிண்டில் வச்சு நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு மறுபடியும் திருப்பி அந்த நெக்கில் இருந்து கரெக்டாக அந்த லைன்லேயே நான் வந்து தையல் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து சிந்தட்டிக் ப்ளவுஸில் இந்த மாதிரி கப் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கப் தான் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் 2 பீஸ் வச்சு திருப்பணும். அப்போ தான் வந்து கப் வந்து வெளியில் தெரியாது. இல்லைனா சிந்தட்டிக் ஒரு பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கப் வந்து வெளியில் தெரியும். நான் இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து சிந்தட்டிக் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்து ஃபினிஷிங் வந்திருந்ததுன்னு. ஸ்பேஸ் சில்க் சாரீ இந்த மாதிரி சாரீக்கெலாம் வந்துட்டு அந்த கப்புக்கு வந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது 2 பீஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து நெக் வந்து திருப்பி அடிச்சிட்டேன். திருப்பி அடித்ததுக்கப்புறமா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த கப் ஷேப்பில் லைனிங்கில் போட்டிருக்கிற தையலும் மெயின் கிளாத்தில் போட்டிருக்கிற ஜாயிண்ட்டும் கரெக்டாக ஒரே இடத்துல வரணும், தள்ளி போகக்கூடாது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கனாவே கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு போடும்போது நமக்கு பாடி ஷேப்க்கு அந்த இழுத்து கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கப் வந்து அழகாக வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்ட்ரு இந்த ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி மேலேயும் இந்த ஜாயிண்ட்டும் அந்த கிளாத்தில் இருக்கிற ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. தள்ளி போச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு நான் வந்து அந்த சுடிதாரும் தைச்சி முடிச்சிட்டேன். சுடிதாரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்லேயே வந்து ஓப்பன் வச்சுட்டு மேலே வந்து எலாஸ்டிக் பதிலாக நாடா வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் பதிலாக நாடா வச்சுருக்கேன். கரெக்டாக நல்லா தான் வந்திருந்தது. நான் எனக்கு ஒரு சுடிதாரில் இந்த மாதிரி தைச்சி போட்டேன். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. இந்த பத்திக் சுடிதார் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் கொண்டு வந்தோம். 10 பீஸில் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 4 பீஸ் இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுற 2 மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 650. இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா டாப்பு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பேண்ட்டும் ஷாலும், அந்த ஷாலில் வந்து அந்த டாப்போட கலர் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி. கொஞ்சம் கூட கலர் வந்து பேடாகவே இல்லை. நான் ஏன்னா பத்திக்கு ஏற்கனவே எடுத்திருக்கேன். ஒரு சில இது பார்த்திங்கன்னா கலர் போகும், ஆனால் இது கலர் போகவே இல்லை. இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ, எல்லோ, இந்த எல்லோ வந்து ரொம்ப அடிக்கிற எல்லோ கிடையாது, நல்ல மைல்டாக நல்லா இருந்தது. எல்லோ வித் நேவி ப்ளூ பேண்ட் ஷால் இந்த 2 பீஸ் தான் இருக்குது. இந்த பிங்க்கும் அந்த க்ரீனும் வந்து எடுத்துட்டாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 650 ப்ளஸ் வந்து ஷிப்பிங் வரும். நான் வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோட்டோஸ் வேணால் சென்ட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸில் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து 2 சாரீக்கு அவங்க வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 சாரீ நான் வந்து காட்டுறேன். இந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரீ. இந்த சாரியில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டும் சில்வர் கலரும் வந்திருக்கு. நாங்கள் இந்த சாரியில் இருக்கிற கலர் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்னொரு சாரீக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுனால இதில் இருக்கிற அந்த கோல்டன் கலர் சில்வர் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு சாரியில் வர கோல்டும் இந்த கோல்டும் சேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த 2 சாரீக்கும் மேட்ச் பண்ணி போட்டிருந்தோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா இந்த எல்லோ சாரீ. இந்த 2 சாரீக்கும் தான் ஒரு ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.